ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். இதனாலேயே யாருக்கிட்டையும் எங்கள் அப்பா பேசுகிறதே கிடையாது. முன்னாடியெல்லாம் நல்லா பேசிக்கிட்டு இருந்தார். இப்போ அந்த அளவுக்கு யாருக்கிட்டையும் அவர் பேசுகிறதாவே இல்லை. ஏன்னா பேசுகிறது எதுக்குமே அவங்க இது பண்ணாதப்போ நம்ம பேசக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லிட்டார். இருந்தாலும் நம்ம அந்த நேரத்துக்கு ஒரு சில விஷயங்களை நம்ம அவங்களுக்கு காரணத்தை நம்ம தேடிக்கிட்டோ இல்லை அவங்கக்கிட்ட இதுக்கு அதுக்குன்னு சொல்லிட்டு நம்ம இது பண்ணிக்கிட்டோ செஞ்சுக்கிட்டோ இருக்க முடியாது. அப்படின்னோடனே ஆமாம் அதெல்லாம் உண்மை தான். நம்மளுக்கு ஒரு சில விஷயங்களில் கொஞ்சம் முரண்பாடுகள் இருக்க தான் செய்யுது. அதை விட்டுட்டு நம்ம யாருக்காகவும் எதுக்காகவும் இது அதுன்னு சொல்லிட்டு நம்ம குழப்பிட்டு இருக்க தேவையில்ல. எதாக இருந்தாலும் நம்மளுக்கு நடக்கிற விஷயங்கள் நடக்கட்டும். அதுக்கு மேலே கடவுள் விட்டது அப்படின்னு நினச்சிக்கிட்டு நம்ம போயிட்டுருக்க வேண்டியதான். அப்படின்னோடனே ஆமாம் அதெல்லாம் உண்மை தான். நம்மளுக்கு அதை தாண்டி எதையும் இப்போதைக்கு சொல்லணுங்கிற அவசியம் கிடையாது. சொல்கிறதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்க வேண்டியதான். அவங்க சொல்கிறதுனால என்ன ஆகிட போகுது அப்படிங்கிற மாதிரி சொன்னார். இருந்தாலும் நான் சொல்லிட்டேன், நீங்கள் அதுக்காக இதுக்காகன்னு சொல்லிட்டு குழப்பிக்கிட்டு இருக்க வேண்டாம். போகிற விஷயங்களை போகிற போக்கில் விட்டுட்டு போயிட்டுருக்க வேண்டியதா. அதுக்கு இடையில் நம்மளுக்கு இதுக்கான விஷயங்கள் காரணங்களை கிடைக்கிது அப்படிங்கிறத தாண்டி நம்மளுக்கு அது கிடைக்கிறதுக்கான தருணங்கிறது நமக்கு வேணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் எந்த இதுக்குமே ஒரு முயற்சியை நம்ம கையாள முடியுமே தவிர, அதை விட்டுட்டு நம்மளுக்கு இந்த நேரத்தில் அந்த நேரத்தில்னு சொல்லிட்டு ஏதாச்சும் ஒரு சில விஷயங்களை இது பண்ணோன்னா அதுக்கான ஒரு விஷயங்களுங்கிறது நம்மளுக்கு கிடைக்காம தான் இருக்குது. அப்படின்னோடனே சரி விடுங்க, அதுக்காக எல்லாமே இப்போ கிடைக்கிற விஷயங்கள் கிடச்சிக்கிட்டு தான் இருக்கும். நம்ம அதுக்காக யாரையும் குறை சொல்ல முடியாது. குறை சொன்னோன்னா சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டியதான். நீங்கள் அதெல்லாம் விட்டுட்டு வேலையை பாருங்கள். நம்மளுக்கு எதுக்குமே இதெல்லாம் சரியாக வரும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு நம்ம இருப்போம். போக போக எல்லாம் கிடைக்கிற விஷயத்த கிடச்சிக்கிட்டு பண்ணிக்கிட்டு இருக்க வேண்டியதான். அதுக்கு இடையில் நம்ம யாரையும் குறை சொல்லிக்கிட்டு பண்ணிக்கிட்டு நீங்கள் ஏன் இருக்கிறீங்க? அப்படின்னோடனே ஆமாம் அதெல்லாம் உண்மை தான். நம்மளுக்கு இப்போ இருக்கிற விஷயத்த சொல்கிறதுக்கே பயமாக தானே இருக்குது. ஏன்னா அதை எப்படி எடுத்துக்கிறாங்க ஃபேமிலியிலங்கிறது தானே முக்கியமாக இருக்குது. ஒரு சில விஷயங்களை நல்லபடியாக எடுத்துக்கிட்டுறாங்க. ஒரு சில விஷயங்களை அவங்க எடுத்துக்கிறதுங்கிறது எனக்கு கொஞ்சம் கவலையாகவும் இருக்குது, கொஞ்சம் இதாகவும் இருக்குது. அப்படின்னோடனே சரி விடுங்க விடுங்க, அதெல்லாம் பற்றி அவங்கக்கிட்ட பேசி என்ன ஆக போகுது? பேசுகிறனால ஒரு யூஸுமே கிடையாது. எந்த ஒரு யூஸுமே நம்மளுக்கு பேசுறதுனால கிடையாது. பேசுகிறதுனால ஏதாவது ஒரு யூஸ் இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அது இல்லை அப்படிங்கிறது தான் நான் ஒரு சொல்லக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. அப்படின்னோடனே சரி விடுங்க விடுங்கப்பா, இதெல்லாம் நடக்கக்கூடிய விஷயங்கள் தான். அதெல்லாம் நடக்கிறது நடந்துட்டு போகட்டும். அதுக்கு இடையில நமக்கு எதுவுமே இப்போ இருக்கிற நிலைமைக்கு நம்மளுக்கான ஒரு காரணங்கள்ங்கிறது சரியான ஒரு காரணமாக இருந்தால் மட்டும்தான் நம்மளால் எதையுமே ஒரு சமாளித்து எடுத்துக்கிட்டு போக முடியும். அதை விட்டுட்டு நம்ம தேவையில்லாத விஷயங்களை கொஞ்சம் கவலைப்பட்டுக்கிட்டோ இல்லை ரொம்ப இது பண்ணிக்கிட்டோ இருந்தோன்னா நம்மளால் எந்த விஷயங்களையும் எடுத்துகிட்டு போகிறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டமான மனநிலையாக தான் இருக்கும். அப்படின்னோடனே சரி விடுங்க விடுங்க, நம்ம அதெல்லாம் பார்த்துக்கலாம். எதாக இருந்தாலும் பார்த்துக்கிட்டு முடிவெடுத்துக்கலாம். இப்போ இருக்கிறத வச்சு நீங்கள் அவங்கள இவங்களெல்லாம் கூப்பிடணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. எதுக்கு கூப்பிடணுமோ அது கூப்பிட்ற நேரத்தில் கூப்பிடலாம். அதுக்காக நம்ம இவங்கள அவங்களெல்லாம் சொல்லி எதுக்காகவும் நம்ம காரணத்தை இது பண்ணிக்கிட்டு இருக்க தேவையில்ல. எதுக்குமே ஒரு காரணம் இருந்துச்சுன்னா அதுக்கான தேவையான ஒரு விஷயத்த எடுத்துக்கிட்டு போயிட்டுருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தானே எதாக இருந்தாலும் நம்மளால் சொல்ல முடியும். அப்படின்னோடனே சொல்கிறதுக்கான விஷயத்த நீ சொல்லிக்கிட்டு இருக்க வேண்டியதான். அதுக்காக நம்ம யாருக்கும் எதுக்காகவும் ஒரு சில விஷயங்களை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போனாலே வாழ்க்கையில் எல்லாமே சந்தோஷமாக அமைஞ்சிரும். அதை நம்ம விட்டுட்டு வாழ்க்கையில் எல்லாத்துக்குமே